ஸ்கூல்ல நல்லா உட்காந்து படிங்கப்பா, அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். காலேஜ் ஒழுங்கா படிச்சு டிகிரியை வாங்க, அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்கலாம். தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். குழந்தை குட்டிலாம் பெத்துக்கப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். பேரம் பேத்திலாம் பார்க்கணும்ப்பா, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். யோ சும்மா இப்ப ஜாலியா இருக்கலாம், அப்ப ஜாலியா இருக்காங்க, எப்பதான் ஜாலியா இருக்கலாம்? இதுக்கப்புறம் ஜாலியா ஆள் காலி. அப்போ கனவா? என்னடா இது? A few minutes later. வாடா மச்சான். மச்சான் காலேஜ் போனா சார் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் இல்ல மச்சான், உன்னை தெரிஞ்சுக்க. ஜாலியா இருக்கணும்ல, ஜாலியா இருக்கணும். ஆனா நம்ம ஜாலியா இருக்குது மத்தவங்களையும் பாதிக்க கூடாது, நம்மளையும் பாதிக்க கூடாது. சார் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க. சரி ஓகே, கிளாஸ் போ. ஓகே சார், தேங்க்யூ. ஏய், யார் மேல கை வைக்கிறா? லாஸ்ட் பெஞ்ச் ராஜ் மேலே கை வைக்கிறியா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாத்தியார்னா பாடம் நடத்துறத வச்சுக்கணும், மேலெல்லாம் கை வைக்க கூடாது. போட்டன் வையே. அந்த ஊர் தானே நீ, அந்த விளையாட்டு தானே போவ. நீ போ, இன்னைக்கு போ, வரம் போ. அப்படியா? ஓ இன்டர்னல் மார்க் 0. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஓர் சாமி. யாரு? நீங்க தான் சார். நீ என்ன சொன்னாலும் உன் இன்டர்னல் மார்க் 0. சார் தெரியாம கோமா பேசிட்டேன் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச தலையில தொங்க விட்டு அடிப்பாரு சார். தம்பி ரோட்ல யாரும் கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டேன், இல்லனா ஆன்டி டாப்பா கையில மாதிரி கட்டி அடிக்கி செஞ்சிரும் உங்களை. A few minutes later. ஏண்டா கிரிக்கெட் விளையாடலையா? அந்த ஆண்டி ரோட்ல விளையாட விளையாண்டாங்க. ஆண்டி திட்டுறாங்களா? இங்க வாங்கலாம். நம்ம திருடாது. நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கத்த தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம கிரிக்கெட் விளையாடுறத விட்டு விடக்கூடாது, சரியா? சொல்லுவாங்க உங்க வீட்டு ரோட்டு பக்கம் போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. இது கவர்மெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடுறத காப்பாத்துறதுக்கு பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். A few minutes later. ஐயோ லே தம்பி, இந்த பேட்டை கொஞ்சம் பிடி. ஏய் எவன்டா எவன்டா அந்த பால் அடிச்சது? லே எவன்டா? நான் அப்பயே சொன்னேன் ஆண்டி, இவனுங்க தான் இது கவர்மெண்ட் ரோடு, யாரு கேட்பான்னு சொன்னானுங்க. மச்சான் நான் இங்கிலீஷ்ல ஃபெயில்டா. நான் பாஸ் ஆயிருப்பேன்டா, நாளைக்கு தான் பேப்பர் தருவாங்க. நீயும் ஃபெயில்டா? நான் உன் பேப்பரை பாத்துட்டேன்டா. இல்ல மச்சான், இன்விசிபிள். லூசு பேல, அது இம்பாசிபிள்டா. கன்ஃபார்ம் நீ ஃபெயில் தான். நீ பாஸ் ஆயிட்டா? முதல்ல நான் பாஸ்ரா. எப்ப நம்ம நீ பாஸ் ஆனோம்? இங்கிலீஷே தெரியாதே. அதுவா, பிளே ஸ்டோர்ல டியோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல 40க்கு மேல லாங்குவேஜ் நீ கத்துக்கலாம். இதுல நீ தமிழ்ல பேசி இங்கிலீஷ் கத்துக்கலாம், இன்டர்மீடியட் டிரான்ஸ்லேட் மூலமா. இந்த ஆப்பை நீ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, என்னோட ப்ரொஃபைல்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோ. ஸ்டூடெண்ட், வாட் ஆர் யூ டூயிங்? என்ன மச்சான் சார் ஹிந்தில எல்லாம் பேசுறாரு? லே அது ஹிந்திலடா, இங்கிலீஷ். கிளாஸுக்கு போலியான்னு கேக்குறாரு. லே அவர் கிளாஸுக்கு போலான்னு கேட்கல, சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. சாப்பிட்டோம் சார். ஐயோ ஊருக்குள்ள அந்த நாய் தொலை தாகாமல. அப்பாடி. ஐயோ சாமி. அப்பல மூச்சு விடாத, நீ இருக்கிற சாமிக்கு தெரியாது. மூச்சு விட கூடாதா? அப்பாடி, நம்ம தப்பிச்சோம். A few minutes later. ஐயோ எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதான். இது ஓகே. என்ன உள்ள வந்துட்டு? யாரு டைல்ஸ கரையாக்குனது? அம்மா அந்த சுவாமி தாம்மா, விட்டுறாதம்மா. இங்க தொட தொட. நான் சுவாம்பி கடிச்சு ரத்தத்தெல்லாம் குடிப்பேன். சரி இங்க தொட. ஏன்டா இவ்வளவு லேட்டா வரீங்க? வாங்க ஸ்டிக் அடிப்போம். ஸ்டிக்கர்ரா. டேய் என்ன பண்ற? பேட் வச்சு அடிக்கிற, ஹேண்டில் போயிடும். டேய் அந்த கட்டையை தர்றா. 1 2 அடிச்சாண்டா கையில. நீ ஸ்டிக் அடிக்க வேணா, கட்டையை அவன்கிட்ட கொடு. டேய் ஸ்டிக்கர்ரா. அடிச்சாண்டா மண்டையில. ஓடிடே. உங்களை ஸ்டிக்கர் தானடா அடிக்க சொன்ன, என்னையாடா அடிக்க சொன்ன?
இப்போ வச்சு ஒழுங்கா ஸ்டிக்கர்ரா. சரிண்ணே கரெக்டா அடிக்கிறேண்ணா. கரெக்டா ஸ்டிக்கர் அடிச்சிடுறா. சரிண்ணா. ஓ சாமியோ खत्म टाटा गुड बाय ஐயோ ஆத்தாடி ஓடிடுவே. ஆஹா ஆரம்பிச்சுட்டானோடா. இனிமே எல்லாமே சாமி வந்துருமே. கடவுளே போச்சுடா நீங்க. ஐயோ சாமி வந்துருச்சா. ஐயோ அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு போடு. அம்மா எப்போ கால் பண்ணுது? ஹலோ சொல்லுமா. ஹலோ தம்பி தம்பி உன்னை தேடி ஒரு போலீஸ் வந்திருக்குப்பா. போலீஸா? அட ஆமாப்பா, ஏதோ நம்பர் பிளேட்ல ஒண்ணு கடிச்சிட்டியாமே, போலீஸ் வந்திருக்கு. நம்பர் பிளேட்லையா? அட ஆமா தம்பி. நான் அடிக்கலாமா? நீ அடிக்கிறியா? போட்டோட அனுப்புறாங்க தம்பி. என்னன்னு பார்த்து போய் டாமி என்னன்னு பாத்துருவா தம்பி. நம்பர் பிளேட்லையா? நான் அடிக்கவே இல்லையே. டாமி அண்ணனை போய் பார்க்க வேண்டியதான். நான் இருக்கும்போது யாரா அவனை போக சொன்னதே? ஒரு நிமிஷம் இரு. சீனா ஆயிடுச்சுண்ணா. தெரியும், கேள்விப்பட்டேன். நம்பர் பிளேட்ல ஒண்ணு கிடைச்சிட்டியாமே. ஏன் உனக்கு தெரியாதே டயர் வருதா நம்ம லிமிட்டுன்னு? இல்லைன்னா கரண்ட் கம்பத்தில் அடிக்க வேண்டியதானே? நான் அடிக்கவே இல்லைண்ணா. நீ அடிக்கலையா? அப்ப யார் அடிச்சிருப்பா? அந்த ஏரியால யாரும் அடிச்சிருக்காங்கண்ணா. அந்த ஏரியா பசங்களா? கண்டுபிடிக்க சொல்றியா? கண்டுபிடிப்பண்ணா அவனை கடிப்பான் பண்ணுவான். நீ கடிப்பியா? அதெல்லாம் வேண்டாண்ணா. லைஃபை தொலைச்சிட்டியாடா. சரி நீ மொட்டை மாடி ஜெயிலுக்கு போ. நான் யாருன்னு கண்டுபிடிச்சி ஒன்று வெளில எடுக்கிறேன். அது வர அங்கே அமைதியா இரு. சரி நான் போறேண்ணா. டாமி அண்ணா சொன்னான்னு ராஜி மொட்டை மாடி ஜெயிலுக்கு போறான். ஃபிளாஷ்பேக். அன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சு. டயரை பார்த்தேன். டயரில் தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணேன். சுற்றி நான் பார்த்த வரையுமே யாருமே இல்லை. நான் கரெக்டாக டயர் வரையும் தான் போயிருக்கேன். ஆனால் ஃபோட்டோவில் நம்பர் பிளேட்டில் பார்த்து முடிச்சிருக்கு. இப்போ எனக்கு அப்புறம் யாரும் நம்பர் பிளேட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. சித்ரா, அக்கா அங்க பாத்தியா சித்ரா? அங்க யாருமே இல்லையாக்கா? ஏப்ரல் ஃபூல் சித்ரா. வாமா என்ன பார்க்குறீங்க? உன்னை ஏன் பார்க்கணும்? புடவை எடுத்து போடு. இல்லைம்மா என்ன மாதிரி புடவை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். பச்சை கலர் இல்லாம பச்சை பார்டர் போட்ட ஒரு பச்சை புடவை எடுத்து போடு. சரிம்மா. இப்போ பச்சை கலர் கூட தானே? ஆமாப்பா. சரி சரி. தம்பி அதை எடுப்பா. இதா? அது இல்லப்பா, கீழே. இதுவா? இல்ல அது மேல இருக்கு, அதை எடுப்பா. இதா? அதாப்பா. ஏக்கா ஃபர்ஸ்டே அதானே தொட்டு காமிச்சேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு, எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே. தம்பி நான் 4 எடுத்து போடு. இந்தாப்பா இது ஓகே. வருஷம் வருஷம் முராசன்ஸ்ல தான் எடுக்கிறான். பார்த்து போடு பில்ல. அப்படியா? சரிம்மா பில்ல பார்த்து போட சொல்றேன். ஏதாவது கலெக்ஷன் இருக்கா? நம்ம மயிலாடுதுறை முராசன்ல இந்த தீபாவளிக்கு ஸ்பேஸ் சில்க் சாரி, பட்டர்ஃப்ளை சாரி, சாஃப்ட் சில்க் சாரி, பட்டு சாரின்னு பெண்களுக்கு பல கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேண்டி கிளாத் சுடிதார், கோடு செட்டு, ஸ்டோன் கரரா, வெட்டிகன் குர்த்திஸ்னு இன்னும் ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. உங்க வீட்டு குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் இங்க நிறைய இருக்கு. மென் ஸ்டோன் ஷர்ட் அண்ட் மேட்சிங் காம்போ, அப்புறம் பிராண்டட் ஷர்ட், ட்ரெண்டிங்கான பேகி காம்போவும் இருக்கு. இந்த தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் எடுத்தது முராசன்ல. நீங்களும் நம்ம முராசன்ல ட்ரை பண்ணி பாருங்க. வருஷம் வருஷம் இங்கே தான் தக்காளி வாங்குறான், கொஞ்சம் பார்த்து போடுங்க. எல்லா இடத்துலயும் இதே டைலாக்கா? ஐயோ இவனா ஓடிட வேண்டியதும். கையில பூச்சி கடிச்சிட்டு யாராச்சும் டாக்டரை கூப்பிடுங்களா? ஒண்ணும் இல்லப்பா, சாதா பூச்சி தான். ஒரு தடுப்பூசி போட்டா சரியாயிடும். சரியா? பயப்படாத. நர்ஸ் சொல்லுங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். டாக்டர் பார்க்கணும். கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அனிதா யாரு? டாக்டர் கொஞ்சம் கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏங்க அந்த குழந்தைய விட்டு கொஞ்சம் வெளில போங்க. சுத்தி பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, சவுண்டு போட கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல. சரிம்மா வெளில கூட்டு போறேன். சரிங்க. டாக்டர் யாராச்சும் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். வர இரு. டாக்டர் வர கேக்குதா? நர்ஸ் நானே போதும். என்னாச்சு? பூச்சி கடிச்சிட்டுக்கா. பூச்சி கடிச்சிட்டு தடுப்பூசி போட்டா போதும். பாங்க இடுப்பு கட்டுற கையிலே போடுங்கக்கா. எனக்கு என்ன படக்ஸ் பார்க்கணும் ஆசையா? காட்டா அங்கதான் போடணும். எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப இந்த வார்டுக்கு மொத்தம் எத்தனை பேரு? நீ யாரு முதல்ல? சித்தப்பாமா. நீ யாரு? பெரியப்பாமா. நீ வரலப்பா. நான் பேஷண்ட்டுக்கா. ஓ அப்படியா? சரிங்க. நர்ஸ் என்ன சொல்லு? இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். டாக்டர் பார்க்கணும். ஏன் உன் படக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் உட்காராதா? அனிதா யாரு? அனிதா யாரு? ஏமா எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போமா முதல்ல. சும்மா அங்க யாரு? ஏமா குழந்தை விட்டு வெளில போமா. பேஷண்ட்லாம் இருக்காங்களா, டிஸ்டர்ப் ஆகும்ல. சத்தம் போடாம எல்லாரும் அமைதியா இருங்க. இது என்ன வீடா? அமைதியா இருக்கணும். கத்தாதன்னு நீ தானம்மா கத்திட்டு இருக்க. நர்ஸ்
ஒரு ஆட்டூசி மாட்டூசி கலந்தா போல ஒரு காண்டாமிருகம் ஊசி எடுத்துருவாங்க ஒரு கிழட்டு பேருக்கு போட வேண்டியது யோ ஆயோ ஓடிடுறே